வணக்கம். ஒவ்வொரு நாளும் தமிழ் இலக்கியம் அறிவோம். தளபதி எனும் திரைப்படத்தில் ராக்கம்மா கையத்தட்டு என்ற தமிழ் பாடலில் திருவாசக பாடலை இணைத்து பாடியிருப்பார்கள் மிக அழகாக. கதாநாயகன் அவர் நண்பர்களுடன் ஆடிப்பாடும் ஒரு நிகழ்ச்சியில் அந்த படத்தின் கதாநாயகி அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த கதாநாயகியோ ஒரு ஆச்சாரமான குடும்பத்து பெண். நாயகன் ஆடும் பாடலுக்கும் கதாநாயகி அறிமுகப்படுத்தும் இடத்திற்கும் மிக வித்தியாசமாக இருக்கும். அப்பொழுது அந்த இசைஞானி இளையராஜா அந்த சைவ திருமறைகளில் ஒன்றான அந்த திருவாசக பாடலை அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த நாயகி தனது பரிவாரங்களுடன் கையில் விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த குளத்துக்கு வரும் நேரம் அந்த திருவாசக பாடல் அழகாக இயற்றியிருப்பார்கள். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண் நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். சிவபெருமானின் அந்த அழகான கோலத்தை அவர் திருவடிகளை காணப்பெற்றால் வேண்டாம் என்று சொல்லும் மனித பிறவியும் மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவார்கள் என்று அந்த பாடலின் விளக்கத்தை அழகாக அந்த திருவாசக பாடல் காட்டுகிறது. மாணிக்கவாசகர் இயற்றிய இந்த பாடலில் குனித்த புருவமும் கண்கள் குனிந்து கண்களின் புருவம் வளைந்து வில்போல் வளைந்து இருக்கும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் மலர்ந்த கொவ்வைப்பழம் போல் மலர்ந்த அந்த உதடுகளும் அதிலிருந்து வரும் புன் சிரிப்பும் குமிழ் சிரிப்பும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் அந்த சிவபெருமான சடை குளிர்ந்த சடையும் கங்கையே அதில் தங்கியிருப்பதாக பனித்த சடையும் பவளம்போல் சிவந்த மேனியும் அந்த மேனியில் பூசப்பட்ட திருநீரும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீனும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் இறைவனின் திருவடி மக்களுக்கு அருள்பாலிக்க அந்த தூக்கியபடி இருக்கும் திருவடி இறைவனின் திருவடியை காணப்பெற்றால் பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. வேண்டாம் என்ற மனித பிறவியும் இறைவனை காணும் அந்த அழகிய அந்த திருக்கோலத்தை காணும் காட்சி ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெற்றால் மீண்டும் மீண்டும் இந்த மாநிலத்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுவதாக மாணிக்கவாசகர் கூறுகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் தமிழ் இலக்கியம் பயில்வோம். தமிழில் பேசுங்கள், தமிழில் படியுங்கள், தமிழ் மொழியின் பெருமைகளை உலகெங்கும் பரப்புங்கள். நன்றி, வணக்கம். கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்.